சிறகடி காசு சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணி வீட்டில் ரொம்பவே அட்டப்புரளி பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்ட்டி மாடியிலலாம் வீடு கட்ட வேணான்னு சொல்லுங்கள், ரொம்ப சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட வராங்க, ஏங்க இவங்க ரொம்ப பவுஸில் வீடு கட்டிகிட்ருக்காங்க, எங்கன்னு கடன் வாங்கி வீடு கட்டுதாங்களோ தெரியல, நாளைக்கு கடன்காரன் இங்கே நிற்பான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன் அவங்களால உழைச்சி கட்ட முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனேப்பா அவங்களுக்கு நாங்கள் கடன் வாங்கி கட்டுதோம், அதை கட்டலை, அதுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வீடு கட்டுதோம், மேலே எங்களுக்குன்னு தனியாக ரூம் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் அம்மாவும் நினைக்கிறாங்க, அந்த ரோஹிணி பொண்ணும் நினைக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதுக்கெலாம் அவசியம் இல்லைடா, அவங்க ரூமில் தூங்க வேண்டாமா, அவங்களே அசந்து வராங்க. ரோஹிணி பார்லருக்கு போயிட்டு வரா, கால் கடுக்க நின்று வேலை செஞ்சுட்டு வரான். மனோஜ் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு வரான். அவன் வீட்டில் தூங்க வேண்டாமா, நைட்டு பொருள் அங்கங்கே ஏற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால் வீட்டில் யாருக்குமே நிம்மதியாக தூங்க முடியலங்க, அதனால் வேலையை நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, விடிய காலம் வேலை செய்கிறதுக்கு செங்கலை பூரா மேலே ஏற்றுறாங்க, அது சவுண்டு கேட்க தான் செய்யும், சரியா? இது நம்ம வீடுன்னு இல்லை, எல்லா வீட்லேயுமே அப்படி தான். என்ன அவங்க இன்னும் 2-3 மணி நேரம் தான் செங்கல் ஏற்றுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க மேலே ரூம்பே கட்டக்கூடாதுங்க, நீங்கள் செங்கல் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா இடக்கு பல பண்ணிகிட்ருக்கியா? அவங்க மாடியில் வீடு கட்டட்டோம்னு சொல்லியாச்சு, அவங்க கேட்டதுக்குள்ள வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் செங்கல் சமக்கூடாது, வைக்கக்கூடாது, வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களாம் அந்த மேலே ரூம் கட்டினாங்கன்னா அந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எதுக்கு காலி பண்ணி போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டை நிம்மதியாக இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, நீ நினச்சி பேசிகிட்டு இருக்காத, மாடியில் நம்ம அவங்கள முன்னக்கூட்டியே வீடு கட்ட சொல்லியாச்சு, அவங்களும் கட்டத்துக்கு பல சங்கடத்துக்கு மத்தியில் பணத்தையும் ரெடி பண்ணி கட்டடம் கட்டுறதுக்கு ஆளையும் கூப்பிட்டு நிற்கிறாங்க. அவங்களும் செங்கலை மாடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மேலே சவுண்டு கேட்கு, அது கேட்கு, இது கேட்குன்னு சொல்லிட்டு வேலையை போட்டு தான் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. எங்க காலையில் வேலைன்னா காலையில் வேலை செய்யட்டும், எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம மட்டும் தான் வீட்டில் இருப்போம், ஆனால் நைட்டுக்கான வேலை செஞ்சால் எப்படிங்க, இங்கே எப்படி தூங்குவாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சுருதி, என்ன அங்கிள் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மேலே செங்கலை கொட்டி வைக்கிறாங்க, இதனால் ரூமில் ரொம்பவே சவுண்டு கேட்குதான் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் கேட்கலையே அங்கிள், ஏசி போட்டால் ஏன் சவுண்டு கேட்க போகுது, அது போக வீட்டில் வேலை நடந்தால் அப்படி தான் கேட்கும், நம்ம 10 மணிக்கு மேலே தான் தூங்குவோம், மணி போய் 8 தானே ஆகுது, எவ்வளோ நேரம் அங்கிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பிரச்சனை இல்லை ஆண்டி, ஏன் இது பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்குள்ளே சாப்பிடுவோம், டிவி பார்ப்போம், அந்த மாதிரி வேலையை பார்ப்போம், தூங்குறதுக்குள்ளே அவங்களும் வேலையை முடிச்சிடுவாங்க, நைட்டு செங்கலை சமைத்து வச்சா தானே அப்படியெல்லாம் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி பழக்கறல அவங்களுக்கு வீட்டில் சவுண்டு கேட்குறதுலாம் பிரச்சனை கிடையாது, நானும் மீனாவும் மேலே மாடியில் ரூம் கட்டிடக்கூடாது, அது மட்டும் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள், நம்மளாம் அப்படி ஒரு ரூம் 2 ரூம்பாக கட்டுவோம், ஒரு ஃப்ளோரே கட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. அமரவணி அப்படிங்கிறாங்க. நம்மளாம் சாதாரணலா, அவன் சாதாரண ஒரு டிரைவரு, அவனே கட்டும்போது நம்ம கட்ட மாட்டோமா அப்படிங்கிறாங்க. இந்த பேச்சு தோரணை பேச்சுக்கு மட்டும் ஒன்றும் குறை கிடையாது, அப்பா பணம் எவ்வளாச்சு, மாதம் 50 ரூபா கொடுக்குறனே கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு நான் கொடுத்துக்கிடுவேன்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறேன், அப்பாவுக்கு நீ கொடுத்துக்கிடுவியா, கரெக்டாக கொடுத்துருந்தானே அம்மா பேசிட்டு போனாங்க எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நீ அம்மாவுக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. உடனே வேணாம் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அந்த 50 ரூபாய் கொடுத்து தொலை அப்படிங்கிறாங்க. இப்போ வாரமா 8 வாரமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏடிஎம் போகிறாரு. ஏடிஎம்மில் போய் ரோஹிணி 40 ரூபா தான் வருது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், 40 ரூபா தான் ஏடிஎம்மில் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நான் பிஸ்னஸ் மேன்டா, வேறு லைன் பண்ணி எடுப்பேன், ரோஹிணி உனக்கு அக்கௌண்ட் அனுப்பியிருக்கேன், ஏடிஎம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே 40 ரூபாய் கொண்டு கொடுக்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் கூட 10 ரூபா சேர்த்து கொண்டு கொடுறா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா கிடைக்கிறதுமோ இல்லை வாங்கி வச்சுக்கா, அது வருதா வரலையான்னு அதுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு 10,000 எடுத்து கொண்டு கொடுக்காங்க. எப்பா 50 ரூபா கொடுத்தாச்சு, இந்த வீண் பேச்செலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, இன்னும் 26 லட்ச ரூபா தருது வரைக்கும் நான் பேச தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அது இப்படி 26 லட்ச ரூபா மாறும், 18 லட்ச ரூபா தான் தரணும், மனோஜ் பங்கு அதில் கழியணும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கள் அப்பாவா ஒரு பிள்ளையாகவே எடுத்துக்கல, சரியா, அதனால் மீதி பணம் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. நீ முத்தை உன் பிள்ளையை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி சொல்லுறதுல எப்படி நீ ஏற்ற சொல்கிறேன்னு அவன்கிட்ட எப்படி கேட்க முடியும், ஒன்றை வச்சு தானே கேட்க முடியும். நீ தான் இந்த வீட்டில் பிரிவினையை உண்டு பண்ணி வச்சுருக்கிய, ஒரு பிள்ளை உயர்ந்த பிள்ளை, ஒரு பிள்ளை தாழ்ந்த பிள்ளை, ஒரு பிள்ளை பணக்கார பிள்ளை, ஒரு பிள்ளை கஷ்டப்படுத்த பிள்ளை, மாடியில் ஒரு ரூம்பை கட்டி அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உள்ள வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. நிறையன்னு பார்க்கும்போது அது செங்கல் கொட்டுறாங்க, அது சவுண்டு வருது, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. நானாங்க சொன்னேன், ரோஹிணி தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இங்கே பாரு, மாமா சொல்லுவது தப்பாக நினைக்காதம்மா, உங்கள் அத்தைக்கு தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டுன்னு தெரியாது, நீ சொந்தமாக பார்லர் வச்சுருக்காங்க, அவன் புருஷன் பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான், அங்கேயே பெரிய இடத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லுத என்ன, 4 பேர் தொழிலாளிகளாக வாழ விடணும்,
இப்போ நைட்டு இவங்க சுமந்து கொண்டு செங்கலை போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், காலைல கெட்டுதவங்க அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். ஒரு தொழிலாளர்கள் வாழ்வாங்க. ஒரு ஆளை வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா வேலையும் கெட்டு போகுமா? அதை புரிஞ்சுக்க. ஒரு வேலை வந்து ஒரு ஆளால் நடக்காது அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் தூங்கணும்ல, அதான் சொன்னேன் ஆண்டிகிட்ட அப்படிங்கிறாங்க. தூங்குறதுக்கு தான் சுருதி சொன்ன மாதிரி இன்னும் 3 மணி நேரம் இருக்கம்மா, 3 மணி நேரத்தில் அவங்க செங்கலெல்லாம் இறக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி அங்கிள் அப்படின்ட்டு போயிடுறாங்க. என்ன ரோகிணி அப்படி வந்துட்டு இப்போ கடைசியில் மாமா என்னை தானே தப்பு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்கிறது, எங்களுக்கு இப்போமே ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது. ஆனால் ஸ்ருதி வந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம தூங்க போகிறோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் எதுவும் பேசினா அங்கிள் இனி தான் தப்பாக நினைப்பாங்க, அதனால தான் ஆண்டி ஒன்றும் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமாவுக்கு வர வர புத்தி மழுங்கி போச்சுமா, நைட்டுக்கான நேராக வேலை செய்ய வர சொல்லுவாங்களா, இந்த முத்து மீனாக வெளியே அனுப்பிட்டு நம்ம பெரிய இடத்துல 2 மருமகளை கட்டியிருக்காம அப்படியே ஜாம்னு இருக்குது விட்டுட்டு பூக்காரியை கொண்டு மேலே ஏற்றி கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்களா. அது பெரிய கடுப்பாக இருக்குது. அவன் மேலே இருந்து பூ வியாபாரம் பண்ணுவாள், அவளை தேடி மாடியில் நாங்கள் மீனாக பார்க்க போகிறோன்னு சொல்லி வீட்டுக்கு ஓடி போவாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த அசிங்கம் தெரியும். இவன் குடிச்சிட்டு கீழே கிடக்கும்போது தெரியல, இதுக்கு மேலே இருந்தான்னா ஏற்கனவே இங்கே கிளம்பிக்கிட்டு தான் போவான். என்ன தான் நடக்க போதப்போ, இந்த வீட்டில் ஒரே கரைச்சலாக தான் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து ரோகிணியோடைய முதல் புருஷனுடைய கடைக்குட்டி தங்கச்சி, அவங்க ரோகிணியோட ஒரு 6 வயசு தான் மூத்தவங்க. அவங்க வந்து இவங்க புதுசாக கல்யாணம் முடிஞ்ச ஜோடிகளில் யார் புதிய தம்பதி யார் வந்து சிறந்த தம்பதிங்கிற போட்டியில் கலந்துக்கிட்டதை வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு போய் ஒரு ஆள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணாச்சிக்கு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆயிடுச்சோ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாமல் சென்னையில் எங்கேயோ பார்லர் வேலை பார்த்துட்ருக்காளே அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ வந்து 1 வாரம் இருக்கும் சரியா. இது வந்து சிறந்த தம்பதி போட்டியில் கலந்துருக்காங்க. உங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகிருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆகிடுச்சா? அப்போ அந்த அந்த பையன் என்னன்னா அப்படிங்கிறாங்க. அது யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு தெரியுமா? நம்மளுக்கு அவங்க சொந்தக்காரங்க, அவங்க அந்த புள்ள வளர்க்குன்னு தான் நம்ம சும்மா இருந்தோம். சரி அந்த பிள்ளை வளர்க்குதும் அம்மா வளர்க்குதும் ஒன்று தான்னு விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வேறு கல்யாணம் முடிச்சிட்டானா அந்த பையனை நம்ம கையில் கொண்டு வரணும்ல அப்படிங்கிறாங்க. அதுதான் சட்டம். அப்போ அதை செஞ்சிட வேண்டியதானே, அப்படி செய்ய தான் செய்யணும். அவள் எங்கே இருக்கா எதிர்க்கான்னு விசாரிங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த விழா நடத்தின கமிட்டியை போய் பார்த்தா தான் அவங்க அட்ரஸ் சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறாங்க. நேராக அந்த கமிட்டியை போய் பார்க்குறாங்க. ரோகிணி மனோஜ்னு கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. அவங்களோட அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க அட்ரஸ் வேணும், இந்த மாதிரி கதை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நாங்கள் அட்ரஸ் தரோம், நாங்கள் தான் கொடுத்தோன்னு சொல்லாதீங்க, உங்கள் அத்தியாவசிய தேவைக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போகிறாங்க. அவங்க ரோகிணி இல்லை. அப்போ விஜயா மட்டும் இருக்காங்க. அப்போ விஜயாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கல்யாணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணியா அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க வீட்டில் ரோகிணின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்கள தான் தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. பேர் கல்யாணி கிடையாது, ரோகிணி அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் அவங்களுக்கு உறவினர் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆகா, மலேசியாவிலேருந்து தான் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனா ரோகிணியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, முதல்ல காஃபியை போடு, உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திரைக்க. எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு வந்து ரோகிணியை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு 3 பேர். முதல் புருஷனுடைய கடைக்குட்டி தங்கச்சி, அவங்க வீட்டுக்கார், இன்னொரு ஆள் அவங்க உறவினர் வந்திருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. எப்படியாவது அந்த பையனை வந்து நம்ம வழக்கத்துக்கு செஞ்சிடணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க மனசுக்குள்ள நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்க, எங்கேம்மா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்லரில் இருக்கே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் சொந்தக்காரங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கம்மா, ஒரு சொந்த பந்தம்லான்னு வர ஆரம்பிச்சிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் சொத்து பத்து எல்லாமே வந்துடும், அவங்க பணம் எதுவுமே வீணாகாது அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம்மா, உன்னை பார்க்குறதுக்கு வந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, மலேசியாவிலேருந்து வந்து உட்காந்துருக்காங்க, உங்கள் பாட்டி பேரையும் சேர்த்து சொன்னாங்க, எனக்கு தெரியல. இப்போ வந்து ஓம் பேரை சொன்னோன்னே தான் என் மருமக பேர் இதுன்னு, அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மீனா காப்பி போட்டு கொடுத்துட்ருக்கா, நீ சீக்கிரம் வாமா, அவன் வரும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருமானம்மா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. யார் வந்தாங்கன்னு தெரியலையே, ஒரு வேளை தினேஷ் தான் ஆள் செட் பண்ணி அனுப்பியிருக்கானோ, இல்லைனா தினேஷ் சொன்ன உண்மையை வச்சு சிட்டி தான் எதுவும் வேலை பார்க்கானோ, என்னன்னே தெரியலையே. இல்லை நம்ம சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னோம், அதை ப்ரோன் பண்ணி எதுவும் செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்புறாங்க. யாராக இருக்கும், முதல்ல நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்லர் ஓனர் வந்துடுறாங்க. எங்கே ரோகிணி போகிறா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மேடம், பார்லரில் கொஞ்சம் க்ரீம்லாம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அது என்னென்ன க்ரீம் இருக்குன்னு எழுதி எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. மேடம் நீங்கள் எப்போ போவீங்க அப்படிங்க, ஏன் ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க.
இல்லை அதான் சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து க்ரீம் வாங்க போகிறல, வாங்கி கொண்டு இங்கே வை, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லி க்ரீம்லாம் வாங்கி கொண்டு வைக்கிறாங்க. சரி ரோகிணி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டாங்களான்னு எட்டி பார்க்குறாங்க. கிளம்பி போனோடனே வித்யாவுக்கு பண்ணி, வித்யா சீக்கிரம் வா, பைக் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்க, ரொம்ப அவசரம் நீ வா அப்படிங்கிறாங்க. பைக் எடுத்து வராங்க. என்னடி சொல்லுடி அப்படிங்கிறாங்க. நேராக என் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லடி எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு என் புருஷன் வீட்டில் வந்து இருக்காங்களா, அது யாருன்னு எனக்கு தெரியல. எங்கள் ஆன்ட்டி வேறு வந்து மலேசியாவிலேருந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, 3 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் உங்களுக்கு சொந்தக்காரங்க யார்ட்டி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் லூஸு, எனக்கு யார்ட்டி இருக்கா, யாருன்னே தெரியல. நானே மலேசியாக்காரன்னு சொல்லி போய் ஃப்ராடு தானே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி ஒரு ஆள் யாருமே இல்லை. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ வந்து எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்களாம். அது என்னன்னு தெரியணும், என்ன ஏதுன்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உடனே நேராக நிப்பாட்டு இந்த ஸ்வீட் கல்லை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. ஸ்வீட்டு கல்லை எப்படி நிப்பாட்டணும், அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எதுக்கு ஸ்வீட்டு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஆன்ட்டி சொல்லியிருக்காங்களடி வாங்கிட்டு போகணும், சரியா, வாங்கிட்டு போய் இது யார் என்ன வரும்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதில் ஸ்வீட் வாங்குறாங்க. மேடம் 1 கிலோ வேணுமா, 1/2 கிலோ வேணுமா அப்படிங்கிறாங்க. 2 கிலோ தந்து தொலைங்க அப்படிங்கிறாங்க. 2 கிலோ ஸ்வீட் வாங்குறாங்க. வாங்கி நேராக விட்ரி அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வெளியே செருப்புலாம் கிடக்கு. செருப்பெல்லாம் பார்த்தா இந்தியன் செருப்பு மாதிரி இருக்கு. யாரும் ஆகும், தினேஷ் தான் எதுவும் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது தான் தெரியுது அது புருஷனுடைய கடைக்குட்டி தங்கச்சி. இதை பார்த்தோன்னே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகியிருக்கிறாங்க. ரோகிணியை பார்த்தோன்னே அவங்க 3 பேருமே சிரிக்கிறாங்க. என்னம்மா புது வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா அது புரியாமல் இவங்க சொல்கிறது 2வது கல்யாணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கேட்காங்க. ஆனால் விஜயா புது வாழ்க்கை நல்லா இருக்குது, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. என் பையன் மனோஜ் வந்து ஜெய்ஜின்னு வச்சுருக்கான். ரோகிணியோட அப்பா வந்து ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புனதுனால என் பையன் வந்து பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கான். ஒரு நாளைக்கு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். அது என் பேரில் தான் வச்சுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி பந்தா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியா, ரோகிணியோட அப்பா வந்து மலேசியாவிலேருந்து பணம் அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம், அவர் பெரிய பணக்காரர் மலேசியாவில். நீங்கள் அதை சொல்லுறதுக்கு வைக்கப்படுறீங்க. ஆனால் நான் என் சம்மந்தி பணக்காரங்கன்னு சொல்லுறது தான் எனக்கு பெருமை. அவர் மலேசியாவில் பெரிய பணக்காரருங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ அவர் வழியே வந்துட்டாரா, இதை கேட்குன்னு நினச்சேன். ரோகிணி இல்லாமல் அதை கேட்டால் நல்லா இருக்காதுல்ல, அதான் கேட்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவரும் வந்திருக்காரு, அவரும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கார், இன்னும் 1 ஹவரில் இங்கே வந்துடுவார், அதுக்காக தான் நாங்களும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. இவங்க வேறு வந்திருக்காங்களே, இவங்ககிட்ட ஆள் தெரியாமல் வேறு இவங்க பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி எங்களெல்லாம் நல்லா தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. தெரியுது முதல்ல ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி முதல்ல ஹாலில் உட்காந்து பேசிட்டு கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ரூமில் போய் பேசுகிறேன், அவங்க வெளியிலேருந்து வந்திருக்காங்களே, பிரயாணம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டி போய் ரூம் படைக்கிறாங்க. இவங்க நல்லா இருப்பீங்க, உங்கள் 3 பேர் காலில் விழுந்துக்கிறேன், தயவுசெய்து நீ யார் என்னன்னு சொல்லிடாதீங்க, நான் ஒரு மலேசியாவில் உள்ள பொண்ணு, ஒரு வசதியான பொண்ணுன்னு சொல்லி தான் அந்த வீட்டில் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயமும் வந்த பிறகு தான் தெரியுது, நீ என்ன ஃப்ராடுத்தனமும் பண்ணிட்டு போ, சரியா, எங்கள் வாரிசை எங்ககிட்ட கொடு அப்படிங்கிறாங்க. அது எப்படி தர முடியும், அவன் ஏன் வாரிசு அப்படிங்கிறாங்க. உன் வாரிசா, சரி ரைட்டு, உன் வாரிசு தானே, அப்போ இந்த வீட்டில் அவன் தான் வாரிசுன்னு சொல்லு, நீ யாருங்கிறத உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, உங்களுக்கு தேவை என்ன, முதல்ல வெளில போங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, போகிறோம், உன்னை பற்றி உண்மையை உங்கள் மாமியார்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு போகிறோம், நீ எவ்வளோ பெரிய பக்கா ஃப்ராடு, என்ன வேலைலாம் பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி நல்லா இருப்பீங்க, எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. எதுவும் செய்யக்கூடாதுன்னா வாரிசு எங்கிட்ட வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.